மெய்ப்பொருள் அன்பர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதத்தின் ஆருத்ரா தரிசனம் என்றவுடன் நமக்கு நினைவிற்கு வருவது நடராஜர் பெருமான் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசன அபிஷேக ஆராதனை விழாவும், அதன் பின் நடராஜ பெருமானுக்கு நாம் படைக்கக்கூடிய களியும் 27 வகையான கூட்டும் அன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த களியும் இந்த கூட்டுக்குரிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சேந்தனார் நாயனார் என்பவர் திருவெண்காட்டிற்கு அருகிலுள்ள நாங்கூர் என்ற ஊரில் பிறந்து வாழ்ந்து வந்தார். அவர் பட்டினத்து அடிகளாரை அனைவரும் அறிந்திருப்போம். அவரின் தலைமை கணக்காளராக பணியாற்றி இருந்தார். பட்டினத்தடிகள் உலக வாழ்க்கையை துறந்து காதற்ற ஊசி கடைவழிக்கு உதவாது என்ற உலகப் பொருளை அறிந்து துறவு மேற்கொண்டார். அதன் பின் தன்னிடம் உள்ள செல்வங்களை அனைத்தையும் மக்களுக்கு திறந்து விடும்படி தன்னுடைய கணக்காளரான சேந்தனார் நாயனாருக்கு அறிவுறுத்துகிறார். சேந்தனார் பெருமான் அவ்வாறு செய்த பொழுது அரசன் அதறிந்து அவருக்கு சிறை தண்டனை அளிக்கிறார். பட்டினத்தடிகள் இறைவனை வேண்டி பாடல் பாடியதும் சேந்தனார் பெருமான் விடுதலை பெற்று வருகிறார். பின் அவர் தன்னுடைய மனைவி மக்களுடன் சேர்ந்து தில்லை சென்று அங்கு விறகு வெட்டி அதன் வந்த சொற்ப வருமானத்தில் குடும்ப வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அது சமயம் முதல் கொண்டு தினம்தோறும் அடியார் பெருமக்களுக்கு உணவு அளிப்பதை தன்னுடைய அன்றாட வாழ்வின் கடமையாக கருதி வருகிறார். இவருடைய சிறப்பை உலகிற்கு அறிய வைக்க தில்லை நடராஜ பெருமான் அடியார் உருவில் வந்து ஒரு மார்கழி திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று அவர் இல்லத்திற்கு வந்து அங்கு அவருடைய இல்லத்தில் உணவருந்த செல்கிறார். அங்கு அரிசி மாவு கொண்டு வெல்லம் சேர்த்து களியானது சமைத்து அவருடைய சேந்தனார் நாயனாருடைய மனைவி பரிமாறுகிறார். அதை உலகிற்கு அறியும் பொருட்டு அன்றைய தினம் நடராஜ பெருமானின் திருமேனியில் களி அமுதினை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதனை கண்ட அந்தணர்கள் இது என்ன என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அசரீரியாக பெருமான் தான் சேந்தனார் நாயனார் வீட்டிற்கு சென்று களி அமுதினை உண்டதை அதன் திறத்தை வெளி உலகிற்கு அறிவித்து காட்டுகிறார். அது முதற்கொண்டு மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று எல்லா நடராஜ ஆலயங்களிலும் எம்பெருமானுக்கு களி அமுதும் காய்கறி கூட்டும் உணவாக படைக்கப்படுகின்றது. அனைவருடைய இல்லத்திலும் மார்கழி திருவாதிரை அன்று நாம் களி அமுதனை செய்து எம்பெருமானுக்கு படைத்து வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். சேந்தனார் பெருமானுடைய பக்தி திறத்தை வெளி உலகிற்கு அறிவிக்க பெருமான் ஒரு திருநாடகத்தை நடத்துகின்றார். தில்லையில் ஆருத்ரா தரிசனத்தன்று தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் தேரின் அச்சு முறிந்து தேர் பாதியிலே நின்று விடுகிறது, நகராமல். அப்பொழுது அசரீரி வாக்காக சேந்தா பல்லாண்டு பாடுக என்று இறைவன் அறிவிக்க சேந்தனார் பெருமான் பல்லாண்டு பாடலை பாட ஆரம்பிக்கின்றார். மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் என்ற அடியெடுத்து திருப்பல்லாண்டு பாடலை பாடுகின்றார். அந்த பாடல் முடிந்தவுடன் தேரானது யாரும் இழுக்காமல் அதன் நிலை வந்து சேர்கின்றது. இவ்வாறாக சேந்தனார் பெருமானின் பக்தி திறத்தை வெளியுலகிற்கு காட்டுவதற்காக பெம்பெருமான் நடத்திய நாடகம் இது என்று மக்களுக்கு அன்று புரிகின்றது. இதுவே மார்கழி மாதத்தில் நடைபெறுகின்ற மார்கழி திருவாதிரை தினத்தின் சேந்தனார் பெருமானுக்கு உரிய தினமாகவும் கருதி கொண்டாடப்படுகிறது.